Welcome to News 7 Tamil Super Shorts powered by Shortflix. ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற நம்ம ஷோல அடுத்து செமையான சூப்பர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்து ரசிக்கலாமா? இது நியூஸ் 7 தமிழ் சூப்பர் ஷார்ட்ஸ் பவர் பை ஷார்ட்ஃபிளிக்ஸ் வித் மீ திரிவேதா. மேச்சாச்சோ a film by தீபக் ஃபைன். 21 இயர்ஸ்ல கோபால்னு ஒரு பையன், அவன் கூட லவ்ல இருந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்ன பார்த்தா இழிச்சவாய் தெரியுதா? எவனா கேப் மாதிரி கிடைப்பான் போ. அது எப்படிடா பப்ளிக்கா ஒரு பொண்ணை எப்படி வேணாலும் பாப்பீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. இதுவே கல்யாணம் மண்ணுன்னு வந்தா போய் நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா போய் சொல்றீங்க. ஏய், ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணு, இல்ல சோஷியல் மீடியால உன்னை பத்தி வீடியோ போட்டு நியாயம் கேட்பேன். நமக்கு வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு சொன்னாலே நமக்கு வரப்போறவங்களை பிடிக்குமா, இது செட் ஆகுமா, இல்ல வரவங்க எல்லாத்தையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். பொண்ணு இல்ல பையன் பாக்குற மொமெண்ட் தான் மெயின் தேவே. ஒருத்தருக்கு பிடிக்கணும், மைண்ட் செட் சிங்க் ஆகணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படத்துல அப்படி ஒரு பொண்ணும் பையனும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் மேட்ரிமோனியல் ஸ்டுடியோக்கு வராங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த ஸ்டுடியோல ஏஐ தான் மேட்ச் மேக்கிங் பண்ண போது இவங்க உண்மையானவங்களா இல்ல பொய்யானவங்களான்னு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டா கண்டுபிடிக்குதா? பார்க்கலாமா? ஹாய் தாஸ். எஸ், நானே தான். லிப்ஸ்டிக் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, பார்க்க சூப்பராக இருப்பீங்க. லேட்டா வந்துட்டு இதுல லெக்சர் வேறையா? என்னங்க பண்ணுறது, சென்னை டிராஃபிக்கை பற்றி தெரியாதா? சரி, கிட்ட வாங்க. உங்க முடி செம்மையா இருக்கு. எங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணீங்க? இல்ல ஹேர் விகா? ஹேர் விகா ஏங்க, வாரத்துக்கு 3 வாட்டி முட்டையை போட்டு மெயின்டைன் பண்ணி தரோம். இதை பார்த்தா ஹேர் விக் மாதிரியா தெரியுது? ஐயோ தாஸ், இப்பெல்லாம் முக்காவாசி பேரு ஹேர் விக்கும் டிரான்ஸ்பிளான்ட்டுமா சுத்துறாங்க. மூஞ்சியோட முடி அதிகமா இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஃபேக் ஹேர். என் ஃப்ரெண்ட் சோனா சொல்லியிருக்காங்க. உங்க ஃப்ரெண்டு சோனா புருஷன் சொட்டையோ என்ன மாதிரி முட்டை போட சொல்லுங்க, முடி செம்மையா வளரும். இட்ஸ் ஓகே, நம்புறேன். சரி, கேன் வி ஆர்டர் சம்திங்? எக்ஸ்கியூஸ் மீ, கேன் சமன் ப்ளீஸ் டேக் an order for this table? ஹலோ அப்பர்ணா, நம்ம இருக்கிறது மேட்ரிமோனியல் ஸ்டுடியோ, ரெஸ்டாரண்ட் இல்லை. நான் வேணா புகியில் ஆர்டர் பண்ணிட்டா? ரோஸ் மில்க் ஓகேவா? வாவ், yummy, it's my favorite. yes please சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க. ஐயோ பாவம், நெட்வொர்க்கே இல்லை. நெட்வொர்க் இல்லையா? இடம் மட்டும் நல்ல கிளாஸா இருக்கு. இருங்க, let me try. அட ஆமா, நெட்வொர்க்கே இல்ல. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், யாராவது வருவாங்க. அது வரைக்கும் let's introduce about ourselves. முதல்ல நீங்க சொல்லுங்க. அதான் வெப்சைட்ல எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன்ல, பார்க்காமலையா வந்திருப்பீங்க? ஓகே மான் தாஸ், 1-to-1 டாக்ல சொல்றது வேற, படிச்சு தெரிஞ்சுக்கிறது வேற. ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஐ எம் தாஸ் பிரகாஷ். என்னை தாஸ்ன்னு கூப்பிடுவாங்க. ஐடி இன்ஜினியர். மந்த்லி 2.6 lakhs ஏர்ன் பண்ணுறேன். இன்னும் 6 months யூஎஸ் போயிடுவேன். நீங்கள் மட்டும் எனக்கு மேட்ச் ஆனீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து யூஎஸ் போய் ரீல்ஸாக போடலாம். ரீல்ஸா? வாய்ப்பே இல்லை தாஸ். நான் லாஸ்ட் மந்த் தான் அமெரிக்காலேருந்து வெக்கேட் பண்ணி வந்தேன். அங்கே பிடிக்கல. ஃபேமிலி, லவ், பாண்டிங், எஸ்பெஷலி ஃபுட் நம்ம இந்தியா மாதிரி வராது. போய் நீங்க ரெண்டு பேரும் சூப்பரா போய் சொல்றீங்க. அப்பர்ணா அண்ட் தாஸ், வெல்கம் டு மேச்சாச்சோ பவர்ட் பை ஏஐ. அட பாவிகளா, பவர்டு பை ஏஐன்னு அங்கங்க போட்டது இந்த தாத்தா காலத்து ரேடியோ போட்டி தானா? அப்போ ஆளே இல்லாத டீ கடை. அப்பர்ணா, இது ப்ரொஃபஷனல் மேட்ரிமோனியல் ஸ்டுடியோ. நீங்க உங்களுக்கான மேட்ச் தேடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. நாங்க உங்களுக்கான காம்பேக்டிவ் பர்சனை தேடி இந்த செஷனுக்கு வர வச்சிருக்கோம். நீங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பாடுறா, ஓடனா என்ன பண்ணிடுவாங்க? நீங்க உங்க சீட்டை விட்டு எழுந்தாலே ரூபாய் 5 லட்சம் அபராதம் உங்கள் பேங்க்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக டிடக்ட் செய்யப்படும். 5 lakhs இல்லைன்னா வட்டியுடன் கடனாக பெற்றுக்கொள்வோம். ஓகே, நம்ம தானே மேரேஜுக்கு பார்ட்னர் வேணும், ரெஜிஸ்டர் பண்ணோம், முடிச்சுட்டு போயிடலாம். அப்பர்ணா அண்ட் தாஸ், நீங்க ரெண்டு பேரும் உண்மையா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போறீங்க. நவ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் அப்பர்ணா.
மவுஸ் டைரக்டட் பை ராகவன். டேய் ரெடியா? ரெடி. லிஃப்ட் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகுது? இப்போ வா. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இரு. இப்போ பேசு. லைஃப்ல நம்ம சடன் சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்றப்போ அதை எப்படிடா என்கவுண்டர் பண்ண போறோம்னு ஒரு பதட்டம் இருக்கும். அதுவும் நம்ம முன்னாடி ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் நடக்கிறப்போ அதை நம்ம ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த படத்துல ஒரு பொண்ணு லிஃப்ட்ல லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷனை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணி தப்பிக்க போறாங்க, இல்ல வேற ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமோ? இதுமே வேலைக்கு ஆகாது குமார். அப்ப நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணதான். பொண்ணா இருக்காளேன்னு பார்க்குறேன். இவ்வளவு மாசம் பிளான் பண்ணி எல்லாம் செட் பண்ணி நமக்கு போட்டியா இருக்கிறவங்க எல்லாம் முடிச்சு இதெல்லாம் எதுக்கு பண்ணோம்? அந்த 30 லட்சம் ரூபா அவனை கொன்னாதான் வரும். அதுவும் நாமளே கொன்னாதான் காசு. புரியுதுல? இப்போ ரிஸ்க் எடுக்கவே கூடாது. எனக்கு கிட்டத்தட்ட அவன் வெளியே வர டைமிங்க வட்டம். அவன் தலையெழுத்த வந்து மாட்டிக்கிட்டா. இவ்வளவு நேரம் நம்ம இங்க உள்ளே இருந்தது இதுக்கு தானே. அந்த பொண்ணுனாலதான் அது சொதப்பவே கூடாது. தேவைப்பட்ட அவளை இப்பவே கொண்ட. யோசிக்காத முடிச்சிரு. முடிச்சிடலாமே. எவனாவது லிஃப்ட் அமைக்கிறவன் தான் ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம். ஆன் பண்ண உடனே நமக்குன்னு வந்து மாட்டுது பாரு. சரி புலம்பாத, வாய் மூடு. நீ கரெக்டாக லிஃப்ட்டை ஆன் பண்ணி 4th ஃப்ளோரில் நிப்பாட்டி அவன் வரும்போது கரெக்டாக ஆன் பண்ணு. முதல்ல இவ்வளோ ஏதாவது பண்ணும். இவ்வளோ டேய், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? அந்த ஆடு உஷாராயிடும். அதனால் பொறுமையாக தூக்கிட்டு போய் கொண்டுருவோம். ஓகே? இது தூக்கிட்டு போணுமா? ஏய், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவளை அங்கேயே கொன்று. நீ பசங்கிட்ட சொல்லி கேட்டை மட்டும் பார்த்துக்க சொல்லு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ரைட்டு. இனிமே எவன் லிஃப்ட் உள்ள வந்தாலும் முடிச்சிடு. நான் லிஃப்ட் ஆன் பண்ணுறேன். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கு. புரியுதுல்ல? உங்கள் வேலையை ஒழுங்காக பாருங்கடா. நாங்கள் பண்ணுறோம். ஓகே? இதுக்கு மேலே நீ கால் பண்ண வேணாம், நானே கால் பண்ணுறேன். சரி, ஓகே, பார்த்துக்கோ. சின்னதாக ஒரு எழுத்து, அவ்வளோதான். ஓகே? ஆமாம், உன் பேர் என்ன? பார்த்த ஞாபகம் இல்லையோ. A film by பிரதீப் மரியன். சார், ஒருவேளை உங்க படத்துல வர்ற மாதிரியே ஒரு கொடூரமான பேயை
நீங்க நேர்ல பார்த்தா என்ன செய்வீங்க? யாரு? சாரி, என்ன கேட்டீங்க? ஒருவேளை அந்த பேயை நீங்க நேர்ல பார்த்தா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அந்த பேயை நான் மீட் பண்ணா ஹாரர் ஃபிலிம் பார்க்கறதே ஒரு தனி சுவாரஸ்யம் தான். ஐயோ அந்த பேய் எப்படா வரும்னு ஒரே பயமா இருக்கும். அதுவும் தனியா உட்காந்து பார்த்தோன்னா சொல்லவே வேணாம். ஒரு டைரக்டர் அவரோட அடுத்த பேய் படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுத அவரோட டீமோட ஒரு அமானுஷ்யமான வீட்டுக்கு போறாரு. டைரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சாரா இல்ல பேய் அவரை முடிச்சு விட்டுருச்சா? அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த அந்த ஹீரோயினுக்கு ஒரு பேர் போட்டு எழுதிக்க. என்னோட பேரே போட்டுக்குவா சார்? சரி, ஓகே. அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த நிவேதா அவன் கையை பிடித்து வேண்டாம் என்றான். சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்கண்ணா. இல்லை, எந்த சம்மந்தமும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்காதா சார்? அதெல்லாம் கரெக்டாக இருக்கும்ண்ணா. இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நிறையா நடந்துருக்குது. என்ன, ரெண்டு பேரும் வேறு வேறு டைம் லைனில் பிறந்திருப்பாங்க, நாம் அதை ஒரே டைம் லைனில் காட்டுறோம், அவ்வளோதான். அது இல்லை, ஒரு மாதிரி அதெல்லாம் சரியாக இருக்கும்ண்ணா. இந்த மாதிரி யோசிச்சு வச்சு தான் படமே பண்ண முடியாமல் இருக்கீங்க நீங்கள். ஒரு படம் பண்ணிட்டு என்னென்னா பேச்சு பேசுகிறோம். ஐயோ விக்கி, இந்த அபிஷேக் எங்கே கிச்சனில் இருக்க சொன்னால் அங்கேயே தங்கிட்டானா? இதோ கூப்பிடுறது. என் ரூமில் அட்லாண்டா புக் வச்சுருக்கேன் பாரு, அதை பேஜ் மறாமல் எடுத்துகிட்டு வர சொல்லு. அபிஷேக், அவன் உள்ளே இல்லை சார். ரொம்ப நேரமாக ஆளை காணோம். உள்ள இல்லையா? ஹலோ ஹலோ, டே எங்கடா இருக்க? ஹலோ, ஏதோ ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஹலோ டே, ஒன்றும் கேட்கலடா. ஹலோ ஹலோ டேய், ஒரே இறைச்சலா இருக்குடா. டேய் ஒரு நிமிஷம்ரா. இப்போ சொல்றா. நீங்களும் அந்த வீட்டில் இருக்காதீங்கண்ணா. அந்த வீட்டில் பேய் இருக்குது. எல்லாரும் அப்படியே தப்பிச்சிருங்கண்ணா. டேய் அபி, டேய். அம்மா இல்லை, பேய் கதை சொல்லுங்கிற, நீ பள்ளிய கண்ணின்னு சிரிச்சுன்னுக்கிற. டேய் பேய் ஆம்பளை பேயா பொம்பளை பேயன்னு வச்சு கேட்டு சொல்கிறோம். வேறு ஏதாவது காரணம் சொல்லிட்டு போயிருக்கலாம்டா. சரிங்க சார், புக்கை நானே போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். போய் எடுத்துகிட்டு வா. இங்கே என்னென்ன பண்ணுறீங்க? ಇಲಿಬೆಲೆಡು ಸಿಕ್ಕೊಂದನು ಒಂಜಿಲಿ ತಪ್ಪೊಂದು ಪೋತು ಪುಟ್ನು ಅವುದ ಮೂಡೋಲಂಡ ಪಾರ್ತರಾದು ಸೂವೊಂದುಲ್ಲ. ஓ, பத்தியரா இக்தியா? உங்களுக்கு துளு தெரியுமா? எனக்கு துளு தெரியும்னு ஆதி சாருக்கே தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லாம என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அங்க? அப்படி என்ன மரத்தையே விட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? நான் மரத்தை பார்க்கலையே. அப்புறம் வேற என்ன பார்த்துட்டு இருக்கீங்க?
நிவி உடனே தான் கேட்குறேன், என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறேன்ல. தம்பி அது ஒன்றும் இல்லை, மரத்துல இருந்து பூனை ஜன்னலில் விழுந்துருச்சு, அதை பார்த்து பயந்துருச்சு. என்னாச்சு? ஏய் நிவி, Chicken at Swami's Kitchen, directed by Sachin. अच्युताय नमः, अनंताय नमः, गोविंदाय नमः. டேய் கேசவா சொல்றா. கேசவா, நாராயணா, மாத்தவா. அப்பா கோவிந்தா இங்கேயாப்பா? இன்னைக்கு தான் மந்திரம்லாம் ஒழுங்கா சொல்ல போறியோ? நான்லாம் 8 வயசுல இருந்தே சந்தியாவந்தனம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கேன். அப்பா ரைமிங்கா இருந்தா ஈஸியா இருக்கும்பா. டேய் சுவாமி வாடா. இதன்னமஹம் மாம் அமிர்த யோனவ் சூர்யே யோரிஷி யோமிஸ் ஸ்வாஹா. சுவாமி இதெல்லாம் சுவாமி மந்திரம், சினிமா பாட்டு கிடையாது. வேதம். நன்னா சொன்னா பலன் உண்டு. புரியுறதா? என்னடா டைட்டில் கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? அப்படிதாங்க இந்த படமும். சின்ன வயசுல நம்ம நிறைய விஷயம் ட்ரை பண்ண ஆசைப்பட்டிருப்போம். அதுல நமக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. இந்த படத்துல ஒரு 10 வயசு பையனுக்கு அவங்க ஃபேமிலி கல்ச்சருக்கு எதிரா சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை வருது. அந்த ஆசை நிறைவேறிச்சா இல்லையா, அவங்க ஃபேமிலி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க பார்க்கலாம் வாங்க. என்னடா சினிமா நியூஸா? இல்லப்பா சுடோக்குப்பா. Students, it's an important circular. Take one and pass the rest. Pass it. Swaminathan, get your circular. Swaminathan.
மா என்னடா? என்னது? இந்தா படி. ஆர்ஃபனேஜ்க்கு டொனேஷன். மினிமம் 100 ரூபா அது கொடுக்கணுமா? அதுலேருந்து கையெடு. போ, பர்ஸில் 100 ரூபா எடுத்துக்கோ போ. இல்லைம்மா, ம் அஜய் ஆதர்ஷ்லாம் ஒரு 300 ருபீஸ் கொண்டு வரேன்னா நானும் கொண்டு வரேன்ட்டேன். தரலாமா? போ, பர்ஸ் எடுத்து வா. அம்மா 300 போதுமா? பரவாயில்லடா, வச்சுக்கோ. டொனேஷன் தானே, கொடு, ஃபில் பண்ணிடலாம். அம்மா நீங்கள் சைன் மாத்திரம் போடுங்கம்மா, நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிறேன். பேடா நான் இங்கே இறங்கிக்கிறேண்ணா. வீட்டில் விட்டுருந்தோம்மா. இல்லைண்ணா, அது ரஃப் நோட்டு பென்சிலு ஸ்கூலுக்கு வாங்க வேண்டியது. அப்படியே நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறேண்ணா. சரி, அப்போ சரி. இந்த வாரம் எப்போதும் போல ரொம்ப சுவாரஸ்யமான சூப்பர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த ஷார்ட்ஸை ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷார்ட் ஃபிளிக்ஸ்குள்ள போய் பாருங்க. Until then, டாடா பபாய் ஃப்ரம் திரிவேதா. இது நியூஸ் 7 தமிழ் சூப்பர் ஷார்ட்ஸ் பவர் பை ஷார்ட் ஃபிளிக்ஸ்.